ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இந்திய ரயில்வே துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொன்னா, அது பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் ரயில் தான் சொல்லலாம். சேர் கார் ரயிலில் கிடைச்ச பிரம்மாண்ட வரவேற்பை ஃபாலோ பண்ணி, இப்போ மத்திய அரசு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா டூ கவாதி போற இந்த முதல் ஸ்லீப்பர் ரயில ரீசென்ட்டா தொடங்கி வைத்தாரு. ஆனா, இதில ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு மக்களே. இந்த ரயிலோட டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், கேன்சலேஷன் ரூல்ஸ் ஆகட்டும், நம்ம சாதாரண ரயில்ல பயணம் பண்ற மாரிலாம் கிடையாது. டிக்கெட் கேன்சல் பண்ணா பணமே வராது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா ஸ்ட்ராங்கா ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த ரயிலோட சிறப்பு அம்சம் பார்த்தரலாம். இது நம்ம நாட்டோடைய முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை. விமானத்தில நீங்க ராத்திரி பயணம் செஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே அனுபவத்த இந்த ரயில் கொடுக்கும்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க ஏசி வசதி, நவீன இன்டீரியர்ன்ட்டு கலக்கலா செஞ்சிருக்கான்னு சொல்லலாம். இதனால கொல்கத்தா டூ கவாதி பார்த்தீங்கன்னா, அதோட பயணம் நேரம் சுமார் 2 1/2 மணி நேரமா குறைஞ்சிருக்காம். சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். இந்த ரயில் டிக்கெட் புக் பண்றவங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஏன் தெரியுமா? விமான நிலையங்கள் மாதிரியே இங்கேயும் கேன்சலேஷன், ரீஃபண்ட் விதிகளும் ரொம்பவே கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ் 1. நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு, பயணம் செய்ற நேரத்துக்கு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணலன்னா, ரூ. 1 கூட திரும்ப கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இந்த 8 ஹவர்ஸ் நேர விதியில சின்ன தாமதமானா கூட முழு பணமும் போச்சு. இந்த ரீஃபண்ட் தொகையை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஒன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ இது 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் பயணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணால் 25% பணத்தை பிடிச்சிட்டு மீதி இருக்க 75% பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, ரீஃபண்ட் ஆயிரும். இதுவே 72 ஹவர்ஸ் முதல் அப்புறம் 8 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா, அதாவது 3 நாளைக்குள்ளேயும் ரயில் கிளம்புறதுக்கு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் கேன்சல் பண்ணால் 50% தொகையை பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுவாங்க. பாதி அமௌண்ட் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ்க்குள்ளே ரயில் கிளம்புறதுக்கு 8 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணால் எந்த தொகையும் திரும்ப தரப்பட மாட்டாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், சாதாரண ரயில்களில் இருக்கிற அந்த ஆர்ஏசி ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன் வசதியை பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பரில் கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து ஆர்ஏசிக்கு வரும்ன்ட்டு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கவே முடியாது. அதே மாதிரி விஐபி கோட்டா எதுவும் பார்த்தீங்கன்னா இதில் இல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. ஆனால் பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் டியூட்டி பாஸ் உள்ளவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டா வசதி இருக்குது. இந்த ரயிலோட குறைஞ்சபட்ச கட்டண தூரம் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை 200 கிலோமீட்டர் போனாலும் சரி, நீங்கள் 400 கிலோமீட்டருக்கான கட்டணத்தை தான் நீங்கள் செலுத்தியாகணும்னு சொல்லிட்டாங்க. மற்ற ரயில்களை பார்த்தீங்கன்னா பயண தூரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விதிமுறை வேறு. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருக்குன்ட்டு ரயில்வே துறைகிட்ட கேட்டால், குறைந்த கட்டணத்தில் விமானத்துக்கு இணையான வசதி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். அதனால் விதிகளும் பார்த்தீங்கன்னா விமானம் மாதிரியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரயில் சேவை பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 முதல் தொடங்குது சொல்கிறாங்க. டிக்கெட் விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம் தான். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2435 முதல் 3855 வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இதில் ஏசி 3 டயர், ஏசி 2 டயர், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்ட்டு 3 பிரிவுகளும் இருக்குது. உங்கள் பயணத்தை நீங்கள் சரியாக பிளான் பண்ணலன்னா பெரிய நிதி இழப்பு ஏற்படும்ட்டு ரயில்வே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சேவை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலத்தில் தொடங்கினாலும் சீக்கிரமாகவே தென்னிந்தியாவுக்கும் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வரப்போகுது. குறிப்பாக சென்னை டு பெங்களூர், சென்னை டு டெல்லி சீக்கிரமாகவே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு கூட்டம் அலமோதுறதுனால இந்த ஸ்லீப்பர் ரயிலுக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அவசரமாக கிளம்புறவங்களுக்கு இந்த ரீஃபண்ட் ரூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். தட்கலை நீங்கள் புக் பண்ணுற மாதிரி தான் இதுவும். புக் பண்ணால் போச்சு, கேன்சல் பண்ணால் லாஸு. ஸோ இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பரில் போகணும்னு ஆசைப்படுறவங்க முக்கியமாக லீவ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரயிலோட இந்த அதிரடி விதிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸும் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.